ஹலோ பைலட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாக்கு தோட்டத்துக்கு அடிக்க போறோங்க. ஆல்ரெடி நம்ம அடிச்ச கஸ்டமர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புது கஸ்டமர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏக்கராக்கு பக்கம் வரும் பார்த்தீங்கன்னா பாக்கு தோட்டம். இதில மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரம் ஹைட்டா இருக்கும், ஒரு சில மரம் ஹைட் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஹைட் ஏத்தி இறக்கிலாம் அடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா அடிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் பண்ண முடியுமான்றது தெரியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலா தான் பண்ணிட்டுருக்கேன். எந்த ஏரியால கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கோ, அந்த ஏரியால முடிஞ்சால் நல்லா நனையிற மாரி வந்து நீங்க அடிக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு நீங்க நார்மலா வந்து நெல் வயலுக்கு 1 டேங்க், 2 டேங்க் ஸ்ப்ரே பண்ற மாரி பாக்கு தோட்டத்துக்கு ஸ்ப்ரே பண்ணாதீங்க. மரம் நல்லா அடர்த்தியா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நிறுத்தி, நல்ல மருந்து இறங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம். ஸோ அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நல்லா பொறுமையா நிறுத்தி, பொறுமையா டாப் டூ பாட்டம் நல்லா பரவுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நிறுத்தி நிறுத்தி அடிக்கணும். ஸோ ப்ராப்பரா வந்து இந்த ஒரு ஏரியாவை நாங்க கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ கஸ்டமரும் ஹேப்பி. ஸோ திரும்பவும் கண்டிப்பா ஒரு 15 நாள் கழிச்சு செகண்ட் டோஸ் அடிக்கணும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இடத்துல நீங்க பிளானிங் எந்த இடத்துல டேக் ஆஃப் லேண்டிங் பண்றீங்க, பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு அடிக்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டுக்குள்ளேயே போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். என் மேல மருந்து பட்டாலையும் பிரச்சனை இல்ல. பட் ப்ராப்பரா அடி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். ஸோ நீங்க யாராவது பாக்கு மரத்துக்கு அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வேற யாருக்காவது ட்ரோன் வாங்கணும், பைலட் ட்ரெய்னிங் எடுக்கணும்னாலே கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.